தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியில் தொடங்கிய வாகை சூடும் வரலாறு மக்கள் சந்திப்பில் பெரும் திரளாக மக்கள் கலந்து கொண்டனர். இதனால் எதிரிகள் அச்சத்துடன் விமர்சனங்களை வெளிப்படுத்துவதாக தவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டார். விஜய் மக்களை சந்திக்க மாட்டார் என கூறியவர்கள் இன்று பல்வேறு விதங்களில் புலம்புகின்றனர். இது அவர்களின் அரசியல் பலவீனத்தை தெளிவாக காட்டுகிறது என்றார். வெளியில் கொள்கை என்று பேசிக்கொண்டும் உள்ளுக்குள் பாஜகவோடு நெருக்கம் வளர்த்துக் கொள்பவர்கள் யார் என்று மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். பொய் வாக்குறுதிகள் அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் உரிமை கேட்கும் பொதுமக்கள் மீது அடக்குமுறை நடத்துவதோடு திமுக அரசின் இயல்பு என குற்றம் சாட்டினார். தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரின் போராட்டங்களை மதிக்காமல் ஒடுக்கி அடக்கியது திமுக அரசின் கருணையற்ற முகம் என விமர்சித்துள்ளார். பரந்தூர் விவசாயிகள் போராட்டம், மீனவர்களின் கண்ணீர், சாம்சங் தொழிலாளர் பிரச்சினை, மருத்துவர்கள், செவிலியர்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் புறக்கணித்தது திமுக அரசு என கடுமையாக விமர்சித்தார்.